அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா தன்னுடைய அரம்கோ உற்பத்தியில் குறிப்பிட்ட அளவு உற்பத்தியை அவர்கள் குறைத்து வைத்திருக்கிறார்கள், மூடி வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக 90% இயற்கை எரிவாயு லிக்யூட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜியை ஏற்றுமதி செய்கின்ற நாடு கட்டார். அது தங்களுடைய முக்கியமான மிகப்பெரிய கேஸ் ப்ரொடக்ஷன் சென்டரை அவர்கள் க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஏற்கனவே நடந்து 4 நாட்களிலே இந்த கேஸுடைய விலை ஐரோப்பிய நாடுகள் 50% கூடிவிட்டது. இப்போ ஹொர்மோஸ் ஜலசந்தியூடாக அரபு நாடுகளுடைய பெட்ரோல் அதன் வழியாக எங்களுக்கு தெரியும் சைனாக்கு அதில் 20% பெட்ரோலியம், இந்தியாவுக்கு 60% பெட்ரோலியம் வருகின்றது. அப்போ அது மூடப்பட்டால் எங்களுக்கு வரக்கூடிய அந்த வழியால் வரக்கூடிய பெட்ரோல் வரலை என்று சொன்னால் வேறு வழியால் வர வேண்டும். அப்போ அந்த பாதை நீண்டு சென்றால் அதனுடைய செலவு, போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் உண்டு. ரெண்டாவது, சர்வதேச அளவில் உற்பத்தியின் அளவு குறைகின்ற நேரம் எங்களுக்கு கிடைக்கின்ற எண்ணெய்க்கான விலை அதிகரிக்கும். அப்போ அந்த 2 விலையும் சேர்ந்து இலங்கைக்கு வருகின்ற பெட்ரோலியத்துடைய விலை இயல்பாகவே அதிகரிக்கும். எனர்ஜியினுடைய விலை, கேஸ் பெட்ரோலியத்துடைய விலை அதிகரித்தால் அடுத்த கட்டம் என்ன செய்யும்னா மின்சார உற்பத்திக்கான செலவும் அதிகரிக்கும். அதனால் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் கூட நாங்கள் மின்சார உற்பத்தியில் டீசலை பயன்படுத்துகின்றோம். ஆகவே அந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கும். மின்சாரத்தை என்ன இதனுடைய நேரடியாக இலங்கையில் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொன்னால், இப்போ இருக்கின்ற எண்ணெய் ஏப்ரல் நடுவு வரைக்கும் இது போதுமாக இருக்கும். அடுத்த கப்பல் எப்பொழுது இங்கே வரும், எப்பொழுது ஆர்டர் செய்யப்பட்டது, எப்போ வந்து சேரும், அது எவ்வளவுக்கு கிடைக்கும் என்பது இன்னும் எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கின்றது. அப்படிதான் அது நேரத்துக்கு வந்தாலும் இப்போ இருக்கின்ற 400 ரூபாவை விடவும் அது கூடுதலாக வரும். என்றால் இந்த யுத்தம் தொடங்கி 5வது நாள் $120 அதிகரித்திருக்கிறது. ஈரானுடைய கருத்திலே நாங்கள் இதனை தொடர்ந்து மூடி வைத்திருந்தால் $200 நாங்கள் இதை ஆக்கும் இயலுமை எங்களுக்கு உண்டு ஈரான் சொல்லுகின்றது. அப்படி ஆக்கும் என்றால் நம்ம நாட்டுக்கு அடுத்த கட்ட மே மாதம் பெட்ரோல் டீசல் நாங்கள் வாங்குற நேரம் ஒரு 800 750 அது போகும். அது வருமாக இருந்தால் அது எப்படியும் வரும். அது வேறு வழிகளில் அது வருகிற நேரம் நிச்சயமாக விலை அதிகரிக்கும். அப்போ பெட்ரோலுடைய, எனர்ஜியினுடைய, கேஸினுடைய, மின்சாரத்துடைய விலை அதிகரித்தால் எங்களை போன்ற நாடுகளில் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாவற்றினுடைய விலையும் அதிகரிக்கும். மட்டுமல்ல, இறக்குமதி பொருட்கள் எல்லாவற்றினுடைய விலையும், சிமெண்ட், அது போன்று இந்த அடுத்தடுத்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான எல்லா பொருட்களையும், அது மட்டுமல்ல அத்தியாவசிய பொருட்கள் மாசீனியினுடைய விலை கூட கூடும். ஆகவே இது ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும். விலைவாசிகள் அதிகரிக்கும். பல தொழில் வாய்ப்புகளை இழப்பு. அதாவது கொரோனா டைமில் என்ன நடந்ததோ, கொரோனா டைமில் உள்ள எங்களுக்கு பிரச்சனை என்றால் எங்களிடம் டாலர் இல்லை. இப்போ ட்ரெஷரியில் நிறைய செல்வம் குவிந்து கிடக்கிறது இலங்கையிலே. அது டாலராக மாற்றப்படலாம். எங்களிடம் டாலர் பிரச்சனை இப்பொழுது இல்லை. ஆனால் சர்வதேச சந்தையிலே தேவையான பொருட்கள் இல்லை என்கிற ஒரு பிரச்சனையும், போக்குவரத்து செலவு அதிகம் என்பதும், எண்ணெய் விலை அதிகரிப்பு என்கிறதும் சேர்ந்து எங்களோட இறக்குமதி, எங்களோட ஏற்றுமதி, எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி, ஆலைகளை நாங்கள் இயக்குகின்ற நேரம், ஆஃபீஸுடைய அலுவலக நேரங்கள், இதெல்லாமே பயங்கரமாக பாதிக்கப்படும். ஆகவே இப்பொழுதிருந்தே நாங்கள் ஒரு வேலை செய்யணும் என்னென்றால் மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும். இப்போ நாங்கள் வீட்டில் ஒரு 25 பல்பை போட்டிக்கும், சும்மா போட்டிக்கொண்டு நிறைய நாம் போட்டுக்கொண்டு நினைக்கிறோம். அதை நாம் இப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். ஒரு சிக்கனமான இந்த போர் முடியும் வரைக்குமேனும் சிக்கனமான நிலைக்கு நாம் போகவில்லை என்றால், உதாரணமாக வாகனத்தில் உள்ள பெட்ரோல்கள் எல்லாம் சும்மா அனாவசியமாக, இப்போ இந்த நாட்டில் 2 சமூகங்களுடைய பெருநாள் வருகின்றது, அவர்கள் எங்களை விட அதிகமாக இதை பயன்படுத்துவார்கள். அது எவ்வளவுக்கு நாம் கண்ட்ரோல் பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு அந்த கிரைசிஸ் 0 நிலைமைக்கு போகாமல் ஓரளவு சிக்கனமாக நாங்கள் பாவிப்போம் என்று சொன்னால் அந்த கிரைசிஸை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். என்றால் எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண இல்லாது போர் எவ்வளவுக்கு போகும் உண்டு. என்றால் இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்துகின்ற நிலையில் இந்த போர் இப்பொழுது இல்லை. எங்களிடம் 6 மாதங்கள் அடிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றது. என்றால் 45 வருஷமான பொறுமை இழப்பு தான் இது. 45 வருடமாக காத்த பொறுமை, சகிப்பு எல்லாவற்றையும் மீறி அடுத்தவுடனே அவருடைய ஆன்மீக தலைவரை கொண்ட உடனேயே இது ஒரு அடுத்த அலி ரஜானி போன்றவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 25, 30, 150, இப்போ நேற்று நான் பார்த்தேன் 150 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஈரான் ஏவிருக்கு டெல்-அவிவை நோக்கி. பயங்கரமான அழிவு. ஸோ இது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. நாங்கள் அதுக்கு தயாராக வேண்டும். அரசியல் ரீதியாகவும் இதுக்கு தாக்கம் இருக்கின்றது. அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான எதிர்கட்சிகள் எங்கள் நீளமான பெட்ரோல் போலினப்போ வருது, கேஸ் இல்லாமல் போது, இந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நேர்வுகளை பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார்கள். அப்போ இது விரும்பியோ விரும்பாமலோ
அது உண்மையிலே அரசாங்கத்தினுடைய தவறல்ல, சர்வதேச ரீதியான பிரச்சனை தான். ஆனால் உள்ளூரிலே இதை தங்களுக்கு அரசியல் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே வேறு வேறு பிழையான பொய்யான வெள்ளம் துறந்த தலம் வந்து என்று சொன்ன மாதிரியான கதைகளை போல இது அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும். இது உண்மையில் அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு இந்த சர்வதேச இந்த யுத்தம் என்பது ஒரு சாதகமான விஷயம் அல்ல, மிகவும் பாதகமான ஒன்று. அது எந்த அளவுக்கு அவசரமாக முடிவுக்கு வருகின்றதோ அது இந்த நாட்டினுடைய தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய இருப்புக்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒன்று. அது நீடிக்கிறது என்பது உண்மையில் அரசியல் ரீதியில் ஒரு ஸ்திரமற்ற நிலையை நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. என்றால் சாதாரணமாக ஃப்ளோட்டிங் வோட்டர்ஸ் அவர்களுடைய கருத்தை மாற்றுவது ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்களில் எதிர்க்கட்சி சார்பான பிரச்சாரங்கள் கடுமையாக இடம்பெறுமாக இருந்தால் மக்களுடைய அரசாங்கத்தை பற்றி கருத்து நிலைகள் மாறும். ஆகவே நீடித்த யுத்தம் என்பது இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக சவாலாக மாறும். நிச்சயமாக அந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். இல்லை என்றால் இது ஒரு பயங்கரமான அரசியல் விளைவை, பொருளாதார விளைவு படுமோசமாக இருக்கும், அரசியல் விளைவு ஒன்று ஏற்படும். மீளவும் இந்த நாடு ஒரு மோசமான நிலைக்கு போகக்கூடிய ஆபத்தும் இருக்கின்றது. ஸோ அது எங்களை கடுமையாக பாதிக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.